Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு டாப் 20 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் போடுறோம்னு சொல்லியிருந்தோம் எல்லா சப்ஜெக்ட்லையும். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸில் இன்றைக்கி போடுறோம். நேற்று மேக்ஸ் போட்டிருந்தோம். மேக்ஸுக்கு டாப் 20 2 மார்க் 3 மார்க், அதாவது எந்தெந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் இருக்கும் அதை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 6லேருந்து 5 2 மார்க் 3 மார்க் எழுதலான்னு பேசியிருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு பாருங்கள். இது வந்து டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதையாவது ஒழுக்கமாக படிங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இது இந்த 20 நாளில் படித்து தீர்க்கிறதுக்கான கொஷின்ஸ் மட்டுமே. இதை மட்டும் படிச்சிங்கன்னா 5 5 மார்க்கில் 4 5 மார்க் அட்லீஸ்ட் எழுத முடியும். ஏன் 5 கூட எழுதலாம் சில டைம். அண்ட் 3 மார்க் வந்து 5 எழுதலாம். அண்ட் 2 மார்க் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா 4 குறைஞ்சபட்சம் எழுதலாம். கூட்டி கழிச்சு பாருங்கள். 1 மார்க் வந்து 7 8 கரெக்டானா கூட 50 மார்க் மேலே எடுக்கலாம் 70க்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன். டாப்பர்ஸும் இது ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆனால் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டாச்சுல்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸ்க்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப முடியாதவங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸில் யூனிட் 1ல் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டர் லைன் 4th கொஸ்டின், 7th கொஸ்டின் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், 22வது கேள்வி வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். புக் பேக்கில் இருக்கிற லாங் ஆன்சரில் இருக்க புக் பேக் நம்பர் இது தமிழ் மீடியம் இருக்கிறனால நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். யூனிட் 2ல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர் 4th கொஸ்டின், 6th கொஸ்டின் வி ஷோன் பிரிட்ஜ், 8th கொஸ்டின் பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப். யூனிட் 3ல் லாங் ஆன்சரில் 2வது இன்ஃபினைட் லாங் கண்டக்டர் ஸ்ட்ரெயிட் லாங் கண்டக்டர் பயோட் சவர்ட்ல அப்ளிகேஷன். 13th கேள்வி ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ பேரலல் கண்டக்டர். 16th கேள்வி ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இது வந்து அந்த லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். யூனிட் 4ல் 9வது கேள்வி லென்த் ஆஃப் தி சாலினாய்டு கண்டுபிடிக்கிறது. 11வது கேள்வி M12 ஈக்குவல் டு M21 ப்ரூவ் பண்ணணும். 13th கேள்வி ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். 17th கேள்வி டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. யூனிட் 5 மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த லெசன் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 8th கொஸ்டின் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அதோட டைப்ஸ். 9th கொஸ்டின் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அது டைப்ஸ். யூனிட் 6ல் மிரர் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் கொஸ்டின். 7th கொஸ்டின் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. 9th கொஸ்டின் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் ப்ரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் படிச்சுக்கோங்க. யூனிட் 8 எட்டாவது கொஸ்டின் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோடிக் ஈக்குவேஷன். 12வது கொஸ்டின் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். யூனிட் 9 ஜே தாம்சன் ஃபஸ்ட் கொஸ்டின். 4th கொஸ்டின் ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். 10th கொஸ்டின் லா ஆஃப் ரேடியோஆக்டிவிட்டி. யூனிட் 10 12th கொஸ்டின் டி மார்கன் தீரம். 3rd கொஸ்டின் ஹாஃப் வே ரெக்டிஃபயர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். 4th கொஸ்டின் ஃபுல் வே ரெக்டிஃபயர். எப்படி ஒரு 20-25 கொஸ்டின் தான் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா 5 எழுதிடலாம். பட் ஒரு வேளை டஃப்பாக இருந்ததுன்னா 4 5 மார்க் கன்ஃபார்ம் எழுதினா 20 மார்க் உங்கள் கையில். இதையை ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் போட்டாச்சு. பட் இதையை ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க. 3 மார்க்ஸ் வாங்க. இதில் வந்து எவ்வளோ 3 மார்க் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு லெசனில் ஒரு 3 2 3 மார்க் தான் இருக்கும். சில லெசனில் 6th 7th லெசனில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன். எனக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இந்த 3 மார்க்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா 5 3 மார்க் எழுதலாம். நம்ப முடியுதா? பாருங்கள். ரோமன் நம்பர் 3 யூனிட் 1 10 18 20 பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 2ல் ரோமன் நம்பர் 2ல் 21, ரோமன் நம்பர் 3ல் 3rd 1. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2 மார்க் 3 மார்க் வந்து ரோமன் நம்பர் 2லேயும் இருக்கும், ரோமன் நம்பர் 3 இருக்கும். ஷார்ட் ஆன்சர்லேயும் இருக்கும், லாங் ஆன்சர்லேயும் இருக்கும். அதுதான் யூனிட் 3ல் ரோமன் நம்பர் 2ல் 9th 1, ரோமன் நம்பர் 3ல் 14 15 11. யூனிட் 4ல் 3 தான். ரோமன் நம்பர் 3 12 8 18 அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஏசி ஓவர் டிசி. அதாவது மாறுதிசை மின்னோட்டம் நேர்திசை மின்னோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதோட நன்மைகள் குறைபாடுகள் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5ல் ரோமன் நம்பர் 3ல் 6th 1, ரோமன் நம்பர் 2ல் 5 6. யூனிட் 6ல் ரோமன் நம்பர் 2ல் 2 8 11 12 26 5 இருக்குது. நான் இருக்கிறதே கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். யூனிட் 7ல் ரோமன் நம்பர் 2ல் இதில் ஈஸியாக இருக்கும். ப்ரூஸ்டர்ஸ் லாலாம் வரும். 17 20 31 எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். 32 34 37 இந்த 32 ப்ரூஸ்டர் லான்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ப்ரூஸ்டரில் ப்ரூஃபோடு படிக்கணும். அது டயக்ராம் வச்சு ப்ரூஃபோடு படிக்கணும். ஓகே. யூனிட் 8ல் ரோமன் நம்பர் 3ல் 5 11 14 15 ரொம்ப ஈஸி. யூனிட் 9ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே போர் பாஸ்லேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். 23 24 7 4 2 ரோமன் நம்பர் 2ல். ரோமன் நம்பர் 3ல் 11th கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ மட்டும் அதில் படித்தா போதும். யூனிட் 10ல் 3rd ரோமன் நம்பரில் 9 17 18 ரோமன் நம்பர் 2ல் 4 19 25. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மொக்க கொஸ்டின்ஸ் தான். உட்காந்து படிச்சிங்கன்னா அரை நாளில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் 2 மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லாவை வந்து கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? லாவை வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 3rd லெசன், 4th லெசன் லா அண்ட் 6th லெசன் 7th லெசனில் இருக்கக்கூடிய லாவை படிச்சிங்கன்னா 1 அல்லது 2 லா வரும். லானா என்னென்னா ஃபஸ்ட் லெசனில் கூலும்ஸ் லா, காஸ் லா. செகண்ட் லெசனில் கிர்ச்சோஃப் லா, ஓம்ஸ் லா, பெல்டியர் தாம்சன், சீபக்.
அடுத்தது தேர்ட் லெசன் எடுத்திங்கன்னா பயோட் சாவட்டில் ஆம்பியர் சர்க்யூட்லாம் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க டிஃபைன் ஆம்பியர் அப்படி. யூனிட் 4 எடுத்திங்கன்னா ஃபேரடே லா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் லென்ஸ் லா இதெல்லாமே ஓகேவா லாலான குவாலிட்டி ஃபேக்டர். அடுத்து 6வது லெசனில் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஸ்னெல்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. 7th லெசனில் ஹைஜென்ஸ் பிரின்சிபல். இந்த லாலாம் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 1 லா வந்துடும். யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 5 யூனிட் 8 இருக்க 2 மார்க்கு நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் படிச்சிங்கனாலே 4 அல்லது மொத்தமாக இந்த லாவெல்லாம் சேர்த்து இந்த லெசன்ஸில் லா படிச்சிருக்கணும். இந்த 4 லெசனில் 2 மார்க் நான் கொடுத்து படிச்சிங்கன்னா 4 குறைஞ்சபட்சம் எழுதிடலாம். அதிகபட்சமாக 5 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 4 எழுதிடலாம். 4 2 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். சரிங்களா. இதையாவது அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா 50க்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். நீங்கள் வேணால் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இந்த லெசன்ஸ்லேருந்தெல்லாம் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துக்குமே வரப்போகுது டாப் 20 கொஸ்டின்ஸ். நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டாச்சு. இப்போ படிக்க முடியாதவங்களுக்காக போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு 20 நாள் 25 நாளில் படிக்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். அட்லீஸ்ட் இதையாவது பண்ணி ஒரு 80% 85% எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸ் வீடியோ கீழே இருக்குது பார்த்துக்கோங்க.